நதியா இருக்கியா? அக்கா அவளை நீ இன்னும் பார்க்கலையா? பாத்துட்டேன்க்கா, இப்பதான் பார்த்தேன். ஏய் அப்ப வீடியோ? அது அது நான் நேர்ல வந்து சொல்றேன். வைக்கிறேன். நீங்க எல்லாரும் 15 நாள் ஒழுங்கா இருக்கணும், சரியா? ஓகே சார். உங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? வாமா. என்னம்மா உன் டவுட்? சார் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களே அவங்க யார் சார்? அவன் தாம்மா இந்த ஸ்கூலோட கிளர்க்கு செந்தில். ஏய் செந்தில், இங்க வா. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்க போது போய் ஹாலை ரெடி பண்ணு. போடா, என்ன பாக்குற? போறேன் சார். ஏய் அங்க பாருடி அவன. ஐயோ செம்மையா இருக்கான்ல, செம்ம ஹேண்ட்ஸம் டி. கண்டிப்பா அவனுக்கு ஆள் இருக்கும்டி. ஆமாண்டி. போதும், எல்லாரும் அமைதியா இருங்க. அந்த பையன் ஆல்ரெடி ரிசர்வ்ட். யாருக்கு? எனக்கு தான். என்னடி சொல்ற? ஆமாடி, இவனோட அக்காவை தான் என் அண்ணனுக்கு பேசி முடிச்சிருக்காக. அப்படி பார்த்தா அவன் எனக்கு முறை பையன் தானே. யாராச்சும் அவனை பாத்தீங்க கண்ணை புடுங்கி போட்டுருவேன். அடச்சி, அதான் உன் ஆளுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எப்படி? நதியா அவளை பள்ளிக்கூடத்துல பாத்தியா? எப்படி இருக்காக? பிள்ளைங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறாக? ரொம்ப கடுமையான வாத்தியாரா இல்ல கொஞ்சம் தன்மையா பேசுறாங்களா? பசங்க எல்லாம் அவளை பத்தி என்ன பேசிக்கிறாக? அவங்க கிளாஸ்ல நின்னு பாடம் நடத்துறத பாத்தியா? அவங்க உன்னை பார்த்தாளா? என்ன சொன்னாங்க? நீ அவங்க கிட்ட பேசினியா? நதியா நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. நதியா பாத்தியாவா? அண்ணனை பார்த்தேன்க்கா. அவங்கள வாத்தியாரா பாக்கும்போது எம்பிட்டு தோரணையா இருந்தாரு தெரியுமா? அப்படியா சொல்ற? அட ஆமாக்கா, அவங்க கிளாஸ்ல பாடம் எடுக்கிறத பாக்குறதுக்கு ஸ்டைலா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு பெல்லு இன்டர்வெல்னு எப்ப பார்த்தாலும் அவரை சுத்தியே டவுட் கேட்டுட்டு சைன் வாங்கிட்டே இருக்காங்க. அண்ணன் ஒரே பிஸியா இருக்காரு. ஸ்கூல் வாட்ச்மேனு, டீச்சரு, HM வரைக்கும் செந்தில் அண்ணன் இல்லன்னா அந்த ஸ்கூலே இல்லன்னு சொல்றாங்க. அம்புட்டு மரியாதை, நீங்க பாத்துருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கே. ஆத்தி, என்னது நேர்ல பாக்குறதா? கொஞ்சம் அதிகமா தான் அளந்து விட்டுட்டோமோ? அக்கா வேற பாக்கணும்னு சொல்றாங்களே. பார்த்தா செந்தில் அண்ணங்கதி அவ்வளவுதான். அக்கா ஒரு நிமிஷம். இந்தாங்கக்கா உங்க போன். அது டீச்சர் பக்கத்திலே இருந்ததுனால போன்ல அண்ணன் படம் பிடிக்க முடியல, கோச்சிக்காதீங்க. அதனால என்ன? நீ இம்புட்டு சொன்னதே என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. எனக்கு இதுவே போதும். தேங்க்ஸ் டி. சரிக்கா, டைம் ஆச்சு, நான் வரேன்.
பாய்க்கா. என்ன பாப்பா மாமா இன்னுமா அந்த காப்பியை காய்ச்சிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாப்பா. வந்துட்டேன் மாமா. ஏங்க எம்பிட்ட அவசரமா சாப்பிட்டு எங்க போக போறீங்க? ஏய் என்ன நான் எவ்வளவு பிஸின்னு உனக்கும் தெரியாதா? இவனுக்கு இருக்குது வகுரா இல்ல வாட்டர் டேங்கா? ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் திம்பா தீனி கோழிப்ப. சீக்கிரம் வாடி. அந்த நெய் ரோஸ்ட் சாப்பிட்டது நெஞ்ச கடிச்சிட்டே இருக்கு. சூடா காப்பி சாப்பிடலாம்னு பார்த்தா சும்மா காஃபினா எப்படி வரும்? பால் காய வேண்டாமா? கத்துக்கனே சீக்கிரம் போடுறதுக்கு. பாப்பா வாய் பேசாத போ. காலேஜ் முடிச்சதுதான் பேரு. காப்பியே 2 மணி நேரம் போடுறேன். மாமா காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? வேண்டாமா செந்திலு. அம்மா காஃபி. ஐயோ என்ன மணி? ச்சே பாத்து வர மாட்டீங்களா? சேலையில காபி என்னத்த குடிக்க. கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்ன உனக்கு அப்படி? என்னக்கா நானும் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரே யோசனையா இருக்கியா? என்ன செய்தி? அமுதாவை பாத்துட்டு வரேன்டா. அம்மா அமுதாவை பார்த்தா நீ ஏமா நடத்தாடு மாதிரி போற? அவளை பார்த்தா சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டுல வரணும். அது இல்ல, நான் வேற யோசனையா இருக்கேன். என்னக்கா? தம்பி, நான் நம்ம சின்னவர் வீட்டோட சமாதானம் பேசி முறப்பாட முடிச்சுக்கலான்னு இருக்கேன்டா. என்னக்கா திடீர்னு இந்த முடிவு? ஆமாண்டா, முறப்பாட முடிச்சுக்கிறது தான் நல்லது. அத்தை என்ன பேசுறீங்க? அவங்க நம்மளுக்கு செஞ்ச எல்லா அவமானத்தையும் மறந்துட்டீரா நீங்க? அவங்க பேச்சும் மாமா தவறி போய் எவ்வளவு நாளாச்சு. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கஷ்டத்தை கடந்து தாண்டி வந்திருக்கீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சுக்காங்களா அவங்க? அத்தை உங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா மூத்த மருமானா நான் வரலைன்னா அந்த குடும்பம் என்ன ஆயிருக்கேன்? அத விடுங்க. பாவம், வீட்ல ஒரு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அத்தாச்சி கஷ்டப்படுதுங்கிற நினைப்பு என்னைக்காவது அவங்களுக்கு இருந்திருக்கா? இல்லையே. சரி விடுங்க, அத நினைச்சு பார்க்கலனா கூட விடுங்க. எத்தனை தடவை நம்ம குடும்பத்தாளுங்க ரோட்லயும் வீட்லயும் 4 பேர் முன்னாடி சண்டை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு முறப்பட முடிச்சுக்கலாம்னா என்ன அர்த்தம்? அதானே பாப்பா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? பழைய கதையெல்லாம் விடுங்க, அது போனது போட்டும். இனிமே அது மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் எந்த சண்டை சச்சரவு வராம இருக்க இந்த முறப்பாட நம்ம முடிச்சுக்கத்தான் வேணும். அக்கா, உன் பெருந்தன்மையெல்லாம் சரிதான்க்கா, புரியுது. ஆனா அந்த பெருந்தன்மை அந்த பைய குமரேசனுக்கு இருக்காதே. அதுக்கு அந்த குடும்பமும் ஒத்துக்கணும்லக்கா. ஐயா செந்திலே, நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ இது சரியா வரும் தோணலம்மா. என்னாச்சுமா திடீர்னு இப்படி பேசுறீங்க? அமுதா சொல்றது சரிதானே? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட போறாங்க. நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா நம்ம குடும்பம் முறுக்கிக்கிட்டு நின்னா அவங்களுக்கும் சங்கடமா தானே இருக்கும். நம்ம விட்டு கொடுத்து போறதுனால பெரிய மகடம் ஒண்ணு சரிஞ்சிடாது. ஏங்க அந்த புள்ளதான் ஏதோ விவரம் தெரியாத புள்ள. நம்ம குடும்ப பிரச்சனை, போக்குவரத்து இதெல்லாம் தெரியாது. பெரியவங்க நீங்க தானே அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். ஏத்தா அங்கேயே பேசி முடிக்கிறவர்கிட்ட இங்க வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கியா? விடுப்பா, அந்த பிள்ளை சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கும். போய் பேசி பாப்போம். அவங்க என்ன சொல்றேன்னு வச்சு அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம்.
எதுக்கு தாமதிச்சுக்கிட்டு? வா தம்பி, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். அக்கா ம், வா தம்பி போவோம். புவனா இத புடி, வா. ஏமா? ஐயோ, எங்க என்னங்க இதெல்லாம்? என்னம்மா போட்டு அவ சொன்னால இவங்க கேட்டாங்களா? அப்புறம் சம்பந்தி, நானே உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். யாரு வந்து பார்த்தா என்ன சம்பந்தி? இனிமே அடிக்கடி வந்து போக வேண்டிய இடம் தானே. அப்புறம் இல்லையா பின்ன? அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? பத்திரிகை அடிக்கிற விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன சம்பந்தி, தாராளமா பேசலாம். அப்புறம் பழனி புச்சி, அம்மா என்னம்மா இது? அதுதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. என்னம்மாமா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒருத்தர் முகத்தை மாத்தி மாத்தி பாக்குறீங்களே தவிர யாரும் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களே. அதான் திறந்த வீட்டில் ஏதோ ஒன்று நுழையுமே, அது மாதிரி நுழைச்சிட்டீங்க. அப்புறம் என்ன மாமா? தம்பி இரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. பேச வந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இம்புட்டு நாளே நமக்குள்ள 1008 பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இதுல யாரு சரி யாரு தப்புன்னுலாம் நான் பேச விரும்பல. அது இப்ப வேணவும் வேணாம். இப்ப நம்ம 2 பேர் குடும்பமும் ஒரே குடும்பத்துல பொண்ணு கட்ட போறோம். நமக்கு இல்லைனாலும் நமக்குள்ள இருக்கிற முறைப்பாட்டால நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற பிள்ளைங்களுக்கு சங்கடமா தானே இருக்கும். நம்மளும் எம்புட்டு நாளுதான் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு தெரியறது. இதனாலெல்லாம் ரத்த சொந்தம் இல்லாம ஆயிடுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்குள்ள இருக்கிற இந்த முறைப்பாட்டை முடிச்சுக்கலாம். என்னது, முறைப்பாட்டை முடிச்சுக்கிறீங்களா? சுயநனவோட தான் பேசுறீங்களா? இதுல குறப்பட்டு பேசுறதுக்கு என்ன மாமா இருக்கு? எல்லாம் அக்கா தெளிவாத்தான் பேசுது. அது எப்படிப்பா? அம்புட்டு வினகாரியத்தையும் பண்ணிவிட்டு இப்படி திடீர்னு முறைப்பாட்டை முடிச்சுக்கலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? போன வாரம் கூட செந்தில் பழனிக்கிட்ட வம்பு இழுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்க நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே எந்த சச்சரவு வேணான்னு தான் முறைப்பாட்டை முடிச்சுக்க அக்கா கேக்குது. ஒத்துக்கங்க மாமா. அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. ஏதோ பிரச்சனையால பிரிஞ்ச குடும்பம் என் குடும்பத்தோட சம்பந்தம் பண்றதுனால சேருதுன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. புச்சி போதும் புச்சி, பெரியம்மா சொல்றதான் சரி. முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமேலாவது நாம ஒத்துமையா நிம்மதியா இருக்கணும். என்னடி இவன் இப்படி பேசுற? அம்மா நீ வேற. அண்ணன் ஏதாவது ஒரு காரணமா தான் செய்யும். இதுலயும் ஏதாவது இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். பழனி, சரிங்க அத்தாச்சி. அப்ப நாளைக்கு நம்ம கோயில வச்சு முறைப்பாட்டை முடிச்சுக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா பழனி. பெரியவங்க நீங்களே இறங்கி வந்திருக்கீங்க. நான் பண்றதுல என்ன பெரிய விஷயமா என்ன? அப்ப
நாளைக்கு கோயில்ல பார்க்கலாங்களா? சரி பார்க்கலாம். அப்ப நான் கிளம்புறேன். சரி. தெய்வானே வரேன்டா. அண்ணே நான் போயிட்டு வரேன். சரி வரேங்க. போலாமா? வரப்பா. பார்க்க. நீங்க முறப்பாட்டை முடிச்சுக்க ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பையனை பார்த்தா எனக்கு அம்புட்டு பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல எம்புட்டு பெருந்தன்மையா யோசிக்கிறாங்க. உங்க குடும்பனாலதான் எங்க 2 பேர் குடும்பமும் ஒண்ணு சேருது. அது உங்க முன்னாடி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா. அன்னைக்கு நீங்களும் வந்துருங்க மாமா. கண்டிப்பா வரேன். அப்போ நான் வரேன். அமுதா, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா. என்ன உமா, உங்க அப்புச்சி வந்தது வராதுமா இம்புட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க? எனக்கு என்ன தெரியும், வாங்க போய் கேப்போம். இந்தா. என்ன அப்புச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன. இன்னைக்கு குமரேசன் சம்பந்தி வீட்டுக்கு பத்திரிகை அடிக்கிற சமாச்சாரமா பேச போயிருந்தேன். அப்போ அங்க வந்த அண்ணமும் அவங்க தம்பி மாணிக்கமும் குமரேசனோட முறப்பாட்டை முடிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம்னு பேசிட்டு போனாங்க. அதை கேட்டு எனக்கு எம்புட்டு சந்தோஷம் தெரியுமா. அக்கா தங்கச்சிய பங்காளிமாருக்கே கட்டி கொடுக்கறமே, ஆனா அவங்க இப்படி எகன முகனையா அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களேன்னு இம்புட்டு நாளா படுத்தா தூக்கமே இல்லாம இருந்துச்சு. அண்ணன் குடும்பத்துல உருப்படியா செஞ்ச ஒரே விஷயம்னா இந்த முறப்பாடை தீர்த்துக்கிறேன்னு சொன்னதுதான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது எப்படி மாமா, இதுக்கு குமரேசன் ஒத்துக்கிட்டாரு? அவர்தான் பெரிய கோவக்காரராச்சு. அண்ணன் வந்து முறப்பாட்டை முடிச்சுக்கலான்னு கேட்டதும் குமரேசன் முரண்டு பிடிச்சாரு. ஆனா அவர் மகன் பழனி, அதான் என் மாப்பிள்ள, எம்புட்டு பெருந்தன்மையா பேசி குமரேசனை ஒத்துக்க வச்சார் தெரியுமா. இந்த சின்ன வயசுல அந்த பையனுக்கு எவ்வளவு பொறுமை, பேச்சுல நிதானம், எல்லா விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கிறது, யாரும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது, எல்லா உறவும் வேணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். நிஜமாவே உமாவை அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு அம்புட்டு மனநிறைவா இருக்குமா. அத்தையும் உன்ன மாதிரிதாம்மா என் மேல எம்பிட்டு பிரியமா இருக்காக. நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக ரொம்ப நாள் பழகுன மாதிரி இவ்ளோ பெருந்தன்மையா நடந்துகிட்டாக. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேற ஏதோ சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மறந்துட்டு முறைப்பாட முடிச்சுக்க பேசி போயிருக்காங்களே. இவக குடும்பத்துல வாக்குப்பட நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் காலேஜ் படிக்கும் போதே ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் படித்து எப்போ பாஸ் பண்ணி டீச்சர் ஆகிறது? டே செந்தில், உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரியலடா. உன்னையும் ஒரு பொண்ணு வாத்தியார் நம்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ உண்மையான வாத்தியாராய் அமுதா. என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? சும்மா படிச்சுட்டு இருக்கேன். புத்தகமா? எதுக்கு? அதான் எதுக்கு, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கணும்ல, அதான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஓஹோ. என்ன ஓங்கிற? சாப்பிட்டியா? அதை விடுங்க. இன்னைக்கு நதியா உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தா. நீங்க பாத்தீங்களா?
ஐயோ, உண்மை தெரிஞ்சிருச்சா? நதியாவா? எந்த நதியா? அதாங்க அன்னைக்கு ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுமே, அந்த புள்ளதான். ஆ, அந்த புள்ளையா? இல்லையே, நான் பார்க்கலையே. என்னாச்சு? பாக்கலையா? ஆனா அவ உங்களை பாத்திருக்கா.